ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் தமிழ் மீடியத்துக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்கு. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 20 1 மார்க் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் 1 மார்க்கை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். பரஸ்பர நிதி என்றால் என்ன, புறத்தோற்றமட்ட பத்திர கணக்கு என்றால் என்ன, நுண்ணறிவு பரிசோதனை என்றால் என்ன, சந்தையிடுகை கலவையின் வரைவிலக்கணம் தருக, பசுமை சந்தையிடுதல் என்றால் என்ன, அதே மாதிரி நுகர்வோர் என்பவர் யார், சரக்கு மற்றும் சேவை வரி என்றால் என்ன. நெக்ஸ்ட்டு வந்து கம்பல்சரி வந்து செயல்படுவதற்கு முன் சிந்தியுங்கள் இக்கூற்றை இந்த மேலாண்மை செயல்பாட்டுடன் தொடர்புடையது. அதே மாதிரி 7x3 21. இதில் ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 40 கட்டாயமாக விடையளிக்கும். மேலாண்மையினை நிர்வாகத்திலிருந்து வேறுபடுத்துக, கருவூல ரசீத்தின் வகைகளை விவரி, மனிதவள மேலாண்மையின் பணிகளை கூறு, தேர்வு சோதனையின் வகைகள் யாவை, காளை மற்றும் கரடி விளக்குக, செயற்கை பற்றாக்குறை என்றால் என்ன, மாற்றுச்சீட்டின் சிறப்பியல்புகளை கூறு, காலம் கடந்து பழமைவாத தொழில் முனைவோர் பற்றி சுருக்கமாக எழுது. நெக்ஸ்ட்டு சட்டமறை கூட்டம் என்றால் என்ன, சந்தையிடுகாளர் ஒரு புதுமை கண்டுபிடிப்பாளர், நீர் அதை ஏற்றுக்கொள்வீர்களா. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறது. இதில் கூட 5 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. இதிலிருந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் வரும். நவீன மேலாண்மை கோட்பாடுகளை வரி, அரசு பத்திரங்கள் இயல்புகளை வரி, முதல்நிலை சந்தை இரண்டாம் நிலை சந்தை வேறுபாடு ரொம்ப முக்கியம். பாரம்பரிய சந்தையிடுகள் எவ்வாறு மின் சந்தையிலிருந்து வேறுபடுகிறது, செபியின் பணிகள், ஆட்சேர்ப்பு முறையில் சமீபகால போக்குகளை விளக்குக, நுகர்வோர் கடமைகள் யாவை, எல்பிஜியின் சிறப்பு அம்சங்கள் யாவை, நிபந்தனைகள் மற்றும் நம்பக உறுதிகளை வேறுபடுத்துக, பங்குகளுக்கும் கடனீண்டு பத்திரத்திற்கும் உள்ள வேறுபாடு, மகளிர் தொழில் முனைவோர் சந்ததிக்கு பிரச்சனையினை வரி, நிறும செயலாளரின் பணிகளை விளக்குக, ஏதேனும் 5 அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தினை விளக்குக, சந்தையின் வகைகள் ஏதேனும் 5 விளக்குக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024 தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.